சஷ்டி அப்ப பூர்த்திக்கு தான் கொடுத்திருக்காங்க. மாமா அத்தையோட 60ஆம் கல்யாண சாப்பாட்டை கூட சாப்பிட முடியாதுன்னு நினைச்சேன். இந்த பொண்ணு வழியா அதை எனக்கு அனுப்பிட்டியா தாயே? என்னாச்சுமா? ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, குடுமா. நீயும் வாமா சாப்பிடலாம். இல்லம்மா வேண்டாம், எனக்கு பக்கத்துல தான் வீடு. நான் வீட்ல போய் சாப்பிட்டுக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க. அம்மா தண்ணி இருக்கா? இல்லம்மா. இருங்கம்மா, நான் போய் எடுத்துட்டு வரேன். இந்தாங்கம்மா தண்ணி. ஆமா, உன் முகம் ஏன் ஒரே குழப்பத்துல இருக்கிற மாதிரி இருக்கு? என்னாச்சு? உங்களுக்கே தெரிஞ்சிருச்சா? அதை ஏம்மா கேக்குறீங்க? எனக்கு என் வீட்ல கல்யாணத்துக்கு மாப்பிள்ள பாத்துட்டாங்க. இது நல்ல விஷயம் தானே? அம்மா, என் வீட்ல பாத்துருக்கிற மாப்பிளையும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் கனவுல வந்த மாப்பிளையும் ஒண்ணுதான்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? என்ன சொல்ற? நீ சொல்றத கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. இப்ப இதுல என்ன பிரச்சனை? அந்த போட்டோல வந்தவரு நேர்ல வந்த மாதிரி இருக்குமா, பக்கத்துல போய் பார்த்தா மறைஞ்சிடறாரு. அப்படின்னா அந்த பையன்தான் உனக்கு மாப்பிள்ளையா வரப்போறாருன்னு அர்த்தம். அதோட அந்த பையன் உன் மனசுல ஆழமா பதிஞ்சிட்டாருன்னு அர்த்தம். நீ அவரையே நினைச்சிட்டு இருக்கல, அதான் அப்படி. நீ நினைக்கிற நினைப்புக்கு இந்நேரம் அவருக்கு விக்கல் மேல விக்கலா வந்திருக்கும். ஐயோ பாவம். அப்ப வேண்டாம் வேண்டாம், நான் நினைக்கல.